வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்டியோட கேமராவை ஹிக்விஷன் என்விஆரில் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா பார்த்திங்க அப்படின்னா டிஎன்டியோடைய 2MP கேமரா. ஸோ இந்த கேமராவோட மாடல் TC-C32-1N. இது ஒரு IR கேமரா. இதனோட டிஃபால்ட் ஐபிஎஸ் பார்த்திங்கன்னா 192.168.1.2 ஓகேங்களா. பட் இந்த கேமராவை எப்படி நம்ம ஹிக்விஷன் என்விஆரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமராவை ஆக்டிவேட் பண்ணணும். அது டேரெக்ட் என்விஆரில் உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இடத்துல என்விஆரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற 8 சேனல் ஹிக்விஷன் என்விஆர் ஓகேங்களா. ஸோ கேமராஸில் போயிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா கேமராவும் ஷோ ஆகும். இதில் நிறைய கேமராஸ் இருக்குது. பட் இங்கே 1.2 இருக்குது பாருங்கள், ப்ரோட்டோக்கால் ஆன்விஃபில். ஸோ தேர்ட் பார்ட்டி கேமராஸ் எல்லாமே ஆன்விஃப் ப்ரோட்டோக்காலை தான் ஆட் பண்ணணும். நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கேமராவை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சேம் நெட்வொர்க்கில் சிஸ்டம் ஆர் லேப்டாப் கம்பல்சரி இருக்கணும். அது இல்லைனா அவங்களால பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேமராவை ஆக்டிவேட் பண்ணுற ப்ரொசீஜர் இந்த சர்ச் கான்ஃபிக் டூல், டிஎன்டியோட அஃபிஷியல் டூலில் இந்த மாதிரி டூல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் ஆக்டிவேட்டட்னு காட்டும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது நம்ம தான் பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஓகேங்களா. கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு டிவைஸ் செட்டிங்கில் போய்க்கோங்க. டிவைஸ் செட்டிங்கில் ஆக்டிவேட் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேம் நம்ம தான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழேயும் கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வேணும்னா இங்கே வியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்கன்னு. ஆக்டிவேட் கொடுத்துருங்க. டிவைஸ் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஐபியை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹிக்விஷன் என்விஆரோட ஐபி வேறு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1.2ல் ஐபி காட்டிகிட்டு இருக்கு இல்லையா. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே என்விஆரில் கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னா நெட்வொர்க்கில் டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் ஹிக்விஷன் இருக்குது 1.64. பட் நம்ம அதை டிஹெச்சிபி எனபிள் பண்ணணும். ஏன்னா நான் இன்டர்நெட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் கொடுத்துருக்கோங்கும்போது இந்த நெட்வொர்க் சீரிஸ் என்னவோ அந்த நெட்வொர்க் ஏற்ற மாதிரி தான் இங்கே ஐபி அசைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே டிஹெச்சிபி எனபிள் பண்ணணும். ஸோ எனபிள் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை கொடுத்துருங்க. லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதும் நெட்வொர்க் ஏற்ற மாதிரி ஐபி எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த நெட்வொர்க் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சீரியஸ் 192.168.5.150. அப்போது கேமராவும் சேம் சீரீஸில் தான் இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ போய்ட்டு இந்த கேமராவில் செக் பண்ணிங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது மேபி இந்த இடத்துல ஐபி ஷோ வராது. ஏன்னா அது ஐபி சீரிஸ் வேறு ஓகேங்களா. ஸோ அப்போ கேமரா ஐபி சீரிஸை 5ல் மாற்றணும் ஓகேங்களா. பிகாஸ் என்விஆரோட ஐபி அட்ரஸ் வந்து 5 சீரியஸ். இங்கே பாருங்கள், என்விஆரோட ஐபி அட்ரஸ் 192.168.5.150. ஸோ இப்போ நான் ஒரு ஐபி வந்து கேமராவுக்கு அசைன் பண்ணணும் 5 சீரியஸில். ஸோ இந்த கேமரா தான் 1.2ல் இருக்குது. ஸோ கேமராவுக்கு ஐபி எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு டிவைஸ் செட்டிங்கில் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஐபி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 5.66ன்னு ஒரு ஐபி கொடுக்குறேன். என்ன ஃப்ரீ ஐபியோ அந்த ஐபியை கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கீழே பாஸ்வேர்டு ஐபி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். கேட்வே டிஎன்எஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஐபியை மட்டும் ஓகே. பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க இல்லையா ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த சேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிள் ஐபி அடாப்ஷன் வரும். இதை டிசேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ மாடிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஒரு கேமரா செலக்ட் பண்ணி பண்ணோம், சக்ஸஸ் 1ன்னு வந்துருச்சு. ஸோ ஐபி சேஞ்ச் ஆகிடுச்சு, அதாவது 5.66க்கு ஓகேங்களா. மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐபி ஷோ ஆகும் 5.66ல். ஸோ மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், இங்கே வருது இல்லைங்களா 5.66. ஸோ இப்போ இந்த ஐபியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும். கேமராவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹிக்விஷன் என்விஆரில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கேமராவில் போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்து அந்த 5.66 ஐபி வந்து இங்கே ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆன்விஃப் ப்ரோட்டோக்கால் 5.66 ஷோ ஆகுது. ஸோ இந்த கேமராவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வந்துடும். பட் இங்கே எரர் வருது ஓகேங்களா. ஸோ என்ன எரர் அப்படின்றத இந்த மவுஸ் கர்சரை இதுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணும்போது த யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் ராங் ஓகேங்களா. ஸோ கேமராவுக்கு வந்து வேறு பாஸ்வேர்டு, என்விஆருக்கு வேறு பாஸ்வேர்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எடிட் பண்ணணும்.
ஸோ உங்கள் எடிட்டில் போயிட்டு இருக்குல்ல எடிட், ஸோ எடிட்டில் போய்க்கோங்க. இந்த இடத்துல கேமராவுக்கு என்ன பாஸ்வேர்டு ஆக்டிவேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அங்கே ஆக்டிவேட் பண்ண பாஸ்வேர்டை இந்த இடத்துல போடுறேன். நான் வந்து TND@123 அதில் T மட்டும் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருந்தேன். சேம் அந்த பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மீது எல்லாமே ப்ரோட்டோக்கால் ஆன்விஃபில் இருக்கணும். கேமரா, IP அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்லைன் வந்துருச்சு. இங்கே நீங்கள் ப்ளே பண்ணிக்கூடும் கேமராவோட வியூ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேமரா ஆன்லைனில் இருக்குது. இப்போ நம்ம லைவ் வியூ போய் செக் பண்ணலாம். மவுஸை ரைட் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த கேமராவை ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஆட் பண்ணுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கேமராவை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணாமல் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சர்ச் கான்ஃபிக் டூலில் கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் டிவைஸ் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். IP சேஞ்ச் பண்ணுறது நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா, IP சேஞ்ச் பண்ணுறது நெட்வொர்க் பேராமீட்டர்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் அகெயின் நீங்கள் போயிட்டு கேமராவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டமைஸ் ஆடில் போய் கூட பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டமைஸ் ஆடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு கூட கேமரா IP, ப்ரோட்டோக்கால் வந்து ஆன்விஃபு, கேமராவோட யூசர் நேம் அண்ட் கேமராவோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா, தேங்க்யூ.